டிசி டாக்ஸ் நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்குள் முதல்ல வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் சபா. பரபரப்பான இந்த அரசியலுக்குள்ளார லாஸ்ட்டாக உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் எனக்கு காண கிடைச்சது. அதை கொஞ்சம் நான் ரீட் பண்ணுறேன். கட்சியா கழுத்தா எதை பாதுகாப்பது என்பதுதான் மகிந்த குடும்ப கட்சியின் பிரச்சினை. பல கழுத்துக்களை கட்சிகளை அறுத்துடைத்த இவர்களுக்கு வந்த சோதனை. இதைதான் நான் நம்பும் ஊழ்வினை அல்லது கர்மா என்பேன். ரணில் வந்தால் கழுத்து தப்பும், ஆனால் கட்சி முடிவுக்கு வரும். சஜித் அனுர வந்துவிட்டால் கட்சி இருக்கும், கழுத்துக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை சினிமா பாணியிலான ஒரு அரசியல் மிரட்டலா இது? அப்படி அல்ல. நான் தொடர்ச்சியாக பிறகு அதில் எழுதியிருக்கிறேன் என்னவென்றால், மஹிந்த ராஜபக்ச குடும்பம் இவர்களை பொறுத்தவரையிலே இவர்களது கழுத்தும் எனக்கு முக்கியமில்லை, கட்சியும் எனக்கு முக்கியமில்லை. ஆனால் அவர்களது கோணத்திலே அவர்களது விஷயத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தான் சொல்லியிருந்தேன். நம்மவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. காரணம் என்னவென்றால், சஃபார், இந்த நாடு நான் இவ்வளோ முயற்சி செய்தாலும் கூட இன்னமும் நாடு சிங்கள பௌத்த நாடு தான். அப்படி தான் நினைக்கிறார்கள் இங்கே வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்கள். ஈழத்தமிழர்கள், மலைய தமிழர்கள், முஸ்லீம்கள், பௌத்தர்கள் அல்லாத இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருமே 2வது 3வது பட்ச மக்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். எல்லாரும் அப்படி தான். மஹிந்த ராஜபக்ச மட்டுமல்ல, எல்லா சிங்கள பெரும்பாலான கட்சிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. நாங்கள் இருக்க எஸ்ஜேபியில் கூட அப்படியான சிந்தனை இருக்கிறது, ஜேபியில் இருக்கிறது, மஹிந்த கட்சியில் அபாரமாக இருக்கிறது. அவ்வளோதான். ஆக நாங்கள் என்ன செய்யணும்னா, நிறைய நம்ம தமிழ் முஸ்லீம் இளைஞர்கள் உற்சாக மிகுதியால், அதிக பிரசங்கித்தனமான உற்சாக மிகுதியால், அதீத உணர்வால் அள்ளுண்டு போயிருக்கிறாங்க. இந்த அரகலை வஞ்சித்தனம் அப்படி இல்லை, அது பல அரகலை செய்தவர்கள் கூட பாருங்களேன். அரகலை செய்தவர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க கூட, அந்த இளைஞர்கள் கூட தமிழ் முஸ்லீம் மக்களின் நியாயமான தேசிய அபிலாசை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? இந்த நாடு ஒரு சிங்கள பௌத்த நாடு அல்லன்னு சொல்கிறாங்களா யாராவது? இல்லை. இந்த நாடு இலங்கையர்களின் நாடு. இலங்கையர்கள் நாடு. இலங்கையர்கள் யாருன்னா சிங்களர்கள் மட்டுமல்ல, தமிழர்கள், முஸ்லீம்கள், பௌத்தர்களோட இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கத்தோலிக்கர்கள் வாழும் நாடு. பழைய மொழிகள் பேசும் நாடு. பல மதங்கள், பல மொழிகள் பேசப்படும், பல மதங்கள் கடைபிடிக்கப்படும் பல இடங்கள் வாழும் நாடு சொல்கிறாங்க இல்லையே. 75 என்பது 100 அல்லவே. 25 சேர்ந்தா தான் 100. 100 தானே இலங்கை, 75 சிங்களம், பௌத்தம் இல்லையே. அப்போ அவங்களே ஏற்றுக்கொள்ள நேரத்தில் நாங்கள் தடுமாறுறாங்க சும்மா அவசியமா. இல்லை, இதில் எனக்கு என்ன புரியலன்னா, ரணில் வந்தால் கட்சி இருக்கும், ஆனால் கழுத்து இருக்கும், கட்சி இருக்காது. அனுரவோ இல்லை சஜித்தோ வந்தால் கழுத்து இருக்காது, கட்சியும் இருக்காது. அப்படியா? இல்லை இல்லை, அது என்ன? அது புரியல எனக்கு. சரி சொன்னேன்னா, அதை இப்போ அனுரையோ சஜித்தோ, சஜித்தோ அனுரையோ 2 பேரும் சரியா ஒன்றா சொல்கிறேன் வந்தால், இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு உட்பட பல்வேறு சில்மிச குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவை அனைத்து மீதான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரணில் வந்தால் அப்படி அல்ல. தொடர்ச்சியாக தொடர்ந்தும் கூட மஹிந்த ராஜபக்சர் காப்பாற்றப்படுவார்கள். அதான் கழுத்துன்னு சொன்னேன், தங்கள் சுய பாதுகாப்பு கழுத்து. ஆனால் 2015 நல்லாட்சி அரசாங்கத்தை அமைக்கிற நேரத்தில் நீங்களாக இருக்கலாம், அதே ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், எல்லோருமே சொன்னது இந்த ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக நாங்கள் கைகோர்ப்போம், அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். ஆனால் 4 வருஷமாக எதையுமே கிழிக்க முடியல. இல்லை, அதிலே கூட முதல் 2 வருஷத்துலேயே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கு இடையில் முரண்பாடு வந்துருச்சு தானே. ஒரு கட்சி சார்பற்ற ஒரு ஜனாதிபதியாக நான் வருவேன் என்று சொல்லிய மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி முடிந்த உடனேயே, பாராளுமன்றத்தில் முடிந்த உடனேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொறுப்பெடுத்தார். பொறுப்பெடுத்து மட்டுமல்ல, தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தோல்வி அடைந்த 10 பேர் போல தேசிய பட்டியலில் கொண்டு வந்து எங்களுக்கு முன்னாலே அமைச்சர்கள் அமர வைத்தார். எஸ்வி சாநாயக்க போன்ற பலர் உட்கார்ந்தாங்க, பிரபலமான அமைச்சு வைத்தாங்க. அங்கேயே பிரிவினை ஆரம்பிச்சிருச்சு. போட்டி செய்ய முடியல. அதோட என்னையோ ராவ் ஃபக்கீமையோ ரிசார் பதூதினியோ திகாம்பரம் கேபினட் அமைச்சர்கள், அது பங்காளி கட்சிகளில் ஏனைய முஸ்லீம் அமைச்சர்கள், தமிழ் அமைச்சர்கள் அங்கங்கே இருந்தாங்க. அது அங்கே பெரும்பாலும் கட்சி சார்ந்தவங்க தான், யூஎன்பியோ இல்லாட்டி சார்ந்தவங்க தான் இருந்தாங்க. நாங்கள் அப்படி இல்லை.
எங்களை குறை சொல்ல நாங்கள் வந்து நாட்டு ஜனாதிபதி ஆக முடியாது, பிரதமர் ஆக முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. சட்டப்படி பிரச்சனை இல்லை, ஆக முடியாது, விட மாட்டாங்க. அது சிங்கள பௌத்த நாடு, இது அடிப்படை மீறி வர முடியாது. ஆகவே நாங்கள் அது அரசாங்கம், நாங்கள் அரசு பங்கு அங்கே வச்சாலும் சரி, எதிரணியில் இருந்தாலும் சரி, எடுக்கப்பட்ட பிரதான முடிவுகளை நாங்கள் தாக்கம் செலுத்தலாமே தவிர, கோரிக்கை வைக்கலாமே தவிர, அது முடிவை எடுப்பதற்கு நாங்கள் திட்டவட்டமான பங்களிப்பு வழங்க முடியாது. கேட்க மாட்டாங்க, அது உண்மை. ஆனால் வெளியேறு சத்தம் போடக்கூடிய இளைஞர்கள், நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள், ஆதரவாளர்கள், நண்பர்கள் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். ஆனால் இது எல்லாம் ஒரு புறம் அப்படி இருக்க, கொழும்பு அரசியலை கொஞ்சம் பேசிட்டு நம்ம மலையகத்தினுடைய பிரச்சனைகள் சம்மந்தமாக பேசும். அரசியலில் இந்த நிரந்தர நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது, அந்த கூற்றை ஏற்றுக்கிறீங்களா? ஆமாம். எப்போ போய் ரணிலோட சேர போகிறீங்க? இல்லை, அப்படியே இல்லவே. ரணிலோட இருந்தோம் நாங்கள். 2000 வருஷத்தில் பாராளுமன்றம் சென்றேன். 96 என்னமோ மாகாண சபை போனேன். அப்போ இருந்து எங்கள் கட்சி ஐக்கிய தேசிய கட்சியின் பங்கல் கட்சியாக தான் இருந்தது. பலமுறை மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பு வந்தும் கூட நாங்கள் போகவில்லை. கடுமை யுத்தம் காலத்திலே, மனித உரிமை மீறப்பட்ட காலத்திலெல்லாம் தெருவிலிருந்து போராடியது நான் தான். இங்கே இப்போ வீரம் பேச யாரும் இருக்கலை. இப்போ ரணிலோட சேர மாட்டீங்க அப்படியா? அப்போ இருந்தேன். அவர் நல்லா தெரியும். ரணில் விக்ரமசிங்கே பற்றி இன்று அவரோட இருப்பதாக காட்டிக்கொள்ளும் பலரை விட பல மடங்கு எனக்கு அவரை தெரியும். எனக்கு நல்லா அவர் பேசுவார், செய்ய மாட்டார். சரி, இப்படி கேட்டால் சண்டை போட்டு தான் எடுக்கணும் காரியம். இப்படி கேட்டால் மனோ கணேசன் ரணிலை எதிர்ப்பதற்கான உறுதியான காரணம் இதுதான் அப்படின்னா எதை சொல்வீங்க? அவர் ராஜபக்சரோட கொடுத்து நடத்துறது தான். அப்படி தான் ராஜபக்சர்களோட அந்த ஒரு காரணம் தான் பெரிய பிரதான காரணம். அது பிரதான காரணம். அது இல்லாட்டி ரணிலோட ரணில் இந்த ஜனாதிபதி ஆன உடனடியாக அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது எங்கள் கட்சி கன்சிடர் பண்ணியிருக்கோம், சாதகமாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன 2 பக்கத்துலேயும் காலை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தனி வேட்பாளர் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிலேயே ஒரு அமைச்சர்கள் அடங்கிய ஒரு கூட்டம். இப்போ ஒரு பக்கம் வந்து நாங்கள் ரணிலோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக தம்மிக்க பெரியராவினுடைய பெயர் அறிவிக்கப்படலாம், இன்னும் உத்தியோகபூர்வம் இல்லை. அப்படி இருந்தால் அவர் இல்லை ராஜபக்சக்களோடு இல்லை தயாராக இல்லை. அது ரணிலும் ராஜபக்சவும் ரொம்ப நெருக்கமாக பேசியிருக்கிறாங்க, திட்டம் போட்டிருக்கிறாங்க. திட்டத்து பகுதி தான் இது, அப்படி தான் நினைக்கிறேன். அதோட முந்த நாளே ரணில் விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வமாக கடிதம் ஒன்றை எழுதி ஆதரவு கோரினார். ராஜபக்ச ஆதரவு கோரினார். சிங்கள மொழியில் எழுதின கடிதம். வழக்கமாக ஆங்கிலத்தை எழுதுவார், அவர் சிங்களத்தை அன்றைக்கி திட்டமிட்டு எழுதியிருக்காரு. அதே வச்சு பாருங்கள் என்ன காரணம்னு. அடுத்து பாருங்கள், அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. விஜயராம வீட்டுக்கு போய் 2 நேரம் பேசியிருக்காங்க, வந்திருக்காரு. ஆகவே அவர்களிடையில் அந்த தொடர்பாடல் இருக்கிறது. நான் அடிக்கிறவன் அடிக்கிறேன், நடுவரமான அழுவு. ஆனால் ராஜபக்சக்கள் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவை விட்டு விலகிவிட்டால் உங்களினுடைய முற்போக்கு கூட்டணியிலே இருக்கின்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், மக்கள் காங்கிரஸிலே இருக்கின்ற சில உறுப்பினர்கள் ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க பக்கத்துக்கு தாவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இல்லை, எங்கள் தமிழ் கூட்டணி 6 உறுப்பினர்களில் ஒருவர் ஏற்கனவே சென்று விட்டார். அரவிந்தகுமார் அவர்கள் மதுரையிலே சென்றார். அது 2000 வருடத்தில் 2022 சென்று விட்டார். அந்த 20 ராஜாங்க அமைச்சர் அமைச்சராக இருக்கிறார். உடனே 24 மணி நேரத்துக்குள்ளே அவர் நாங்கள் கூட்டணியிலிருந்தும் அவர் கட்சியிலிருந்தும் வெள்ளத்தினோம், ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம், மொத்தம் முன்மாதிரியாக இருந்தோம், முடிஞ்சது. இன்னும் 5 பேர் உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். இப்போ மற்ற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில மக்கள் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அந்த உறுதிப்பாடு இல்லாமல் நிலையில் இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். மனோ கணேசனுக்கு எங்கே சரி ஒரு பயம் இல்லையா? ஒருவேளை நம்ம சஜித்தோடு இருக்கிறோம், ரணில் விக்ரமசிங்க வின் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் இல்லையா? அது பிரச்சனை இல்லை. சஜித்த கட்சி இல்லையேனா, தனி கட்சி தான். நாங்கள் பேசுவது, சிந்திப்பது, செயல்படுவது எல்லாமே சஃபர் நாங்கள் பிரயோஜனப்படுத்தக்கூடிய மக்களுக்காகத்தான். மக்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தேடி பேசி போராடி பெற வேண்டும், அவ்வளவுதான். அதில் அப்படி அந்த 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 செயல்பாட்டிலே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் அநீதி விளைவித்து விடக்கூடாது. இல்லை, நான் இலங்கையின் தானே, இலங்கைக்கும் அநீதி விளைவிக்காத முடியல. அதுக்குள்ளாக நாங்கள் பிரித்தப்படுத்துகிற மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் உங்கள் அளவுக்கு கூட உங்கள் கட்சியினுடைய தலைவருக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரை சொல்கிறீங்க? சஜித் பிரேமதாச. சஜித் எனது கட்சி தலைவர் அல்லவே. உங்களுடைய நீங்கள் கூட்டணி சேர்ந்து இருக்கின்ற என்னால் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நான் இவருக்கு தான் ஆதரவு இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்காவிட்டாலும் அவருடைய மேடையில் தான் இருக்கிறீங்க. இந்த நாடு வங்குரோத்தடைந்த நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு பேசப்பட்டது நீங்கள் பொறுப்பெடுங்கள் என்று, அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஆமாம். ஆனால் ஏன் ஏற்றுக்கல? இல்லை, நீண்ட காலமாக பல இடங்களிலே பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் ரணில் தரப்பு சொல்லும் முன்வைக்கும் வாதம் இதுதான். இது பிள்ளையான வாதம், அப்படி பெரிய வாதம். ரணில் முதல்ல ஏன் போனார்னா, அவர் இழப்பதுக்கு எதுவுமே இருக்கவில்லை. அவருக்கு தனியொரு ஆள். அவர் பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலையும் தோல்வி அடைந்து, கட்சியின் தோல்வி அடைந்து, படுதோல்வி அடைந்து,
தனிநபராக தேசிய பட்டியலில் வந்தார். நான் தான் அவரோட பக்கத்து பேச்சு துணையாக இருந்தேன். எனது பாராளுமன்றத்தில் எனது ஆசனத்து இலக்கம் 12, அவர் 13. பக்கத்தில் கோத்திருந்தோம். முன்வரிசை. ஆமாம், முன்வரிசையில். ஆமாம், எதிர்கட்சியில் கோத்திருக்கும் பொழுது ஆகவே ஏனையவர்கள் எஸ்ஜேபிக்காரங்களாம் வந்து அவரை கொஞ்சம் பேச பயந்தாங்க. ஏன்னா சஜித் விரும்ப மாட்டார் அப்படின்னு. எனக்கு பிரச்சனை இல்லையே, நான் தனி கட்சி தானே. இல்லை, அதான் சஜித் ஏன் பயந்தார் பொறுப்பு. அப்போ ரணில் ஏன் போனாருன்னா, ரணிலிடம் இழப்பதுக்கு எதுவுமே இருக்கவில்லை, போனார். அவர் போயிட்டு சரி, அது எதுவுமே இழப்பதுக்கு எதுவும் இல்லையே. ஆனால் சஜித் என்பவர் நாங்கள் உட்பட ஒரு ஏறக்குறைய 50 எம்பிகள் இருக்கிறோம். அவர் சஜித் வந்து நாமல் ராஜபக்சேக்கு போட்டி வந்த நீண்ட காலம் இருக்க போகிறார் அவர் அரசியலில். ஆகவே சஜித்தை உள்ளே எடுத்து அரசியல் அழைப்பதுக்கு தான் திட்டமிட்டாங்க அவங்க. இந்த உண்மை அது தெரிஞ்சு கூட போகலை. ஆகவே சில கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. பாராளுமன்ற தொடர்பாக, அமைச்சரவை தொடர்பாக கண்டிஷன் போட்டோம். இந்த கண்டிஷன் போடலை. பெருமையாக சொல்கிறார், நான் கண்டிஷன் போடலை அப்படிங்கிறாரு. காரணம் ஏன் அந்தளவு அக்கறை இருக்குமானால் பாராளுமன்ற எல்லோருமே உறுப்பினர் ஒன்றாக கூடி ஒரு தீர்மானம் எடுப்பது மூலம் பாராளுமன்றத்துக்கு அழைத்திருக்கலாம், தேர்தலுக்கு சென்றிருக்கலாம், இல்லாட்டி அமைச்சரவையில் ராஜினாமா செய்திருக்கலாம். தேர்தல் வைக்கிற சிச்சுவேஷன் இல்லை அந்த டைமில் அது மட்டும் இல்லை, இல்லாட்டி அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கலாம். அவ்வளோ அக்கறை இருக்குமானால் கோட்டபாய ராஜபக்ச அமைச்சரை அப்படி ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்துவிட்டு பிரேமதாசை அழைத்து நீங்கள் விரும்பியவர்களை அமைச்சர்களாக நியமித்து உங்கள் அமைச்சரவை மூலமாக நாட்டை முன்கொண்டு செல்லுங்கள் என்று உறுதிமொழி வழங்கியிருக்கலாம். அவ்வளோ செய்யலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு தேவையானது என்னன்னா வந்து அந்த நேரத்தில் அறகள் நடந்து நாடு முழுக்க அவர்களது அந்த வீடுகள் எரிக்கப்பட்டு தெருவில் தலை காட்ட முடியாத நிலையில் இருக்கும் பொழுது தங்களை பாதுகாப்பதற்கு பாதுகாவலர் ஒருவர் தேவைன்னு சொன்னார்கள். அவ்வளோதான் காரணம். நான் பொதுவாக சொல்லுவாங்க தானே, நண்பன்னா எதுலையுமே வந்து கஷ்டத்தில் மட்டும் கிடையாது, சந்தோஷத்தில் மட்டும் கிடையாது, கஷ்டத்துலையும் இருக்கணும் அப்படின்னு. இந்த நாட்டினுடைய 2,20,00,000 மக்கள் கஷ்டப்படுற நேரத்தில் அந்த மக்களுடைய கஷ்டத்துக்கு கை கொடுக்க முடியலைன்னா அதுக்கப்புறம் ஏன்ங்கிற ஒரு கொஸ்டின். ரணில் விக்ரமசிங்கே ஏதோ வரிசைகள் இல்லாமல் பண்ணிட்டாரு, பெட்ரோல் வரிசைகள், டீசல் வரிசைகள். முதல்ல சொன்னேன்னா 2 விஷயம் தானே. பிரதான வாதம் ஒன்று, ரணில் சவாலை ஏற்றுக்கொண்டு சென்றார், செல்லவில்லை சொன்னேன். அப்போ காரணம் சொன்னேன், ரணில் சவாலை ஏற்றுக்கொண்டு சென்றார் என்றால் அவர் செல்வது வேறு வழி இருக்கல, இழப்பதுக்கு ஒன்றுமே இருக்கல போனார். நாங்கள் அப்படி 50 பேர் கொண்டு இருக்கிறோம். உறுதியான கட்சி, நீண்ட காலமாக நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணப்பாடை கொண்ட சஜித் பிரேமதாச இருக்கிறார். அங்கே அவர் நாமல் ராஜபக்சே சவாலாக இருக்கிறாரு. உண்மை எதிர்கட்சி நாங்கள், பிரதான எதிர்கட்சி நாங்கள், எதிர்கட்சி தலைவர். ஆகவே அதே வரவேற்பு அவர் கிடைச்சிருக்காது, உள்ளே எடுத்து அவர் அளித்திருப்பார்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகல. நாங்கள் அது தவிர ஒரே வழி செஞ்சிருந்தாங்கன்னா கோட்டபாய ராஜபக்சே தனது அமைச்சரவை ராஜினாமா கொண்டு ராஜினாமா செய்கிறோம், 2 வருடங்களுக்கு எழுதி கொடுக்குறோம், யார் தலையை போட மாட்டோம், உங்களுக்கு விரும்பிய அமைச்சரவை அமைத்துக்கொண்டு நீங்கள் நாட்டை பிரதமராக ஆளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். கேளுங்க, ஜனாதிபதி பிரச்சனை வரல தானே, கொடுங்க. கோட்டா சேர்ந்து போட்டால் கோட்டை இருந்த கடைசி அது வேறு விஷயம். அது பதில் சொல்லிட்டேன். இப்போ சொன்ன பதில் திருப்பி சமப் பண்ணி சொன்னேன். 2வது கேள்வி என்ன கேட்டீங்க நீங்கள்? இப்போ நாட்டை வரிசை இல்லாமாக்கினாருன்னு. யார் வரிசை இல்லாமாக்குனது உங்களுக்கு தெரியுமா? கோட்டபாய ராஜபக்சே இருக்கும் பொழுது பெசில் ராஜபக்சே தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார். பெசில் டெல்லிக்கு போனார். போய் அங்கே நிர்மலா சீதாராமன், இந்தியாவினுடைய நிதி அமைச்சர், இந்த வெளிநாட்டு அமைச்சர் யார், ஜெய்சங்கர், சுப்பிரமணிய ஜெய்சங்கர், நரேந்திர மோடி சந்தித்து 4 பில்லியன் $400 கோடி எவ்வளவு, ஏற்கனவே 1,20,000 கோடிகள் பணம், 120,000 லக்ஸ் பணம், லக்ஸ் 1,20,000 லட்சங்கள் பணம் இலங்கை பணம் சொன்னதில் கொடுத்தாங்க. அந்த பணத்தில் தான் அந்த படம் வரும் பொழுது சரியாக இவரும் போயிட்டார், ரணில் வந்தேன் படம் வந்துருச்சு. அதுதான் இலங்கையிலே அந்த கேஸ் வரிசை, உணவு வரிசை, மருந்து வரிசை, எண்ணெய் வரிசையெல்லாம் நிப்பாட்டுச்சு. அது மட்டும் சமீபத்தில் பாருங்கள், மஹிந்த அமரவீர பாராளுமன்றம் சொன்னார். என்ன சொன்னார்? அவர் தான் விவசாயத்துறை அமைச்சர் இல்லையா? பிரச்சனை விவசாய பிரச்சனை பட்டால் தான் இந்த உரம் இல்லாமல் இந்த முட்டாள்தன முடிவினால் அதை சொல்கிறார் அவர். அந்த உரம் கூட போரத் ஓமான் ரங்காட கந்தகுவா கினாவா வாங்கினேன். அதுக்கு கூட வந்து பணம் இருக்குல்ல, அதுக்கு கூட இந்தியாவின் கிரெடிட் லைன் உதவணிச்சு. இந்தியா அனுமதி கொடுத்தாங்க, கிரெடிட் லைன் கொடுத்து இந்தியாவிலேருந்து நல்ல பொருட்களை வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், மருந்து வாங்கணும், உணவு வாங்கணும். ஆனால் இந்தியா ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாங்க, வாங்கணும் செஞ்சாங்க. ஆகவே அதான் சொன்னேன், அப்படி செய்வதானால் இலங்கை வரிசைகளை எல்லாம்
இல்லாமலாக்கி இயல்பு நிலை கொண்டு வந்து ரணில் விக்ரமசிங்கே தான் சொல்லிவிட்டு அதுக்காரங்க தான் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்வார்களே. ஆனால் ரணில் அல்ல, 22 திருத்த கொண்டு இறங்கி தானே அது இன்னொரு திருத்தம் கொண்டு வந்து இலங்கை சிறப்பு திருத்தி நரேந்திர மோடி இலங்கை அழைத்து வந்து அவரை போட்டியிட சொல்லுங்கள், அவருக்கு ஜனாதிபதி வாக்களிக்கலாம். அது முடியாது தானே, செய்ய முடியாது. அதான் காரணம். ஆகவே இந்த பித்தலாட்டம் பண்ண வேணாம், சுத்தமாத்து வேலை செய்ய வேணாம், பித்தலாட்டம் பண்ண வேணாம். எங்களுக்கு தெரியும், நான் 20 வருஷமாக அரசா பாராமரித்து இருக்கிறேன், எனக்கு தெரியும். சுத்தமாத்து வேலை செய்ய வேணாம். இந்த வரிசை இல்லாமல் போனது காரணம் இந்திய நாடு. அது ரணிலுக்கு கொடுக்கல, கோட்டையாக கொடுக்கல, இலங்கை மக்களுக்கு கொடுத்தாங்க அந்த பணம். அதுக்கு அவங்க கொடுக்குறது தேவை, பல தேவைகள் இருந்திருக்கலாம். இந்தியா உத்தமான நாடெல்லாம் சொல்ல வரலண்ணா, இந்தியா புகழ வரல நான் ஒன்றும். இந்தியா கொடுத்தாங்க, அவங்க ரணிலையும் கொடுத்துருப்பாங்க, வந்திருந்தால் சஜித் தான் கொடுத்துருப்பாங்க, கோட்டாக கொடுத்தாங்களே, பிரச்சனை இல்லை. அதான் காரணம் ஒழிய அதுக்கு பிறகு அப்புறம் ஐஎம்எஃப் போவே நான் சொன்னது யாரு? இன்னைக்கு ரணிலோடு இருக்கவங்க தான் போவே நான் சொன்னாங்க. இந்த சேன்சிங்க, இந்த காஞ்சனை, இந்த ரமேஷ் பத்திரனை, இந்த யார் பிரசிடண்ட் நடத்துவங்க, இது யார் இந்த இங்கே இருக்காரு ஓமகமக்காரரு பந்துல கூட வருதுன்னு இவங்கெல்லாம் ரணிலோட கட்டி பிடிச்சி பரல்றாங்க. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து சொன்னாங்க ஐஎம்எஃப் போகாதீங்க, அது அமெரிக்க சதி, மேற்கொள்ள சதின்னு சொன்னாங்க. சொன்னது யாரு? சதி பிரேமதாஸ், அரசரி சில்வா, மனோ கணேசன், கபீர் அசீம், ஹெரான் நாங்களும் சொன்னோம். ஐஎம்எஃப் வழி அரசாங்கம் விழுந்து போச்சு, நாடு விழுந்து போச்சு, போகன்னு சொன்னோம். வேணான்னு சொன்னாங்க அவங்க தானே, அவங்க தான் வேணான்னு சொன்னாங்க. ஐஎம்எஃப் போகணும்னு சொன்ன அவங்க சொல்லலை. இப்போ எதுக்கு லட்சம் கொடுக்குறாங்க? சமீபத்திலே பாராளுமன்ற சேனசிங்க ராஜாங்க நிதியமைச்சர், ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர், ரணில் நிதியமைச்சர், ராஜாங்க அமைச்சர், அவர் பேசுகிறார், சொல்கிறார் இப்படி இந்த திறந்த பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம் பற்றிலாம் பேசி உலகத்தோடு சேர்ந்து செயல்பட சொன்ன நெந்திர சொன்னேன். சேர் போட்டாக்கிண்டு ஓயாமே அனுப்பி அரல கதாக்குறான், சேர் கொஞ்சம் இருங்க, நீ மறுபக்கம் திருப்பி பேசுங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் ஆளுங்க தான் இந்த திறந்த பொருளாதாரம் வேண்டாம், உலக பொருளாதாரம் வேண்டாம், உலகத்தை தொடர்பாடல் வேண்டாம், எது நடந்தாலும் வந்து அமெரிக்கா சதி, இந்தியா சதி சொன்னவங்க. நாங்கள் நல்லாட்சி செய்யும் பொழுது பல சீர்திருத்தங்கள் கொண்டு வர முயற்சி பொழுதெல்லாம் ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ண நீங்கள் தானே, நாங்கள் இல்லையே. டோன்ட் டெல் அஸ், டெல் யூ கொலீக்ஸ் ஓவர் தேர் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு. சும்மா இருந்துட்டார் அவர். உண்மை தான். ஆகவே நாங்களே தெளிவாக தான் இருக்கிறோம். ஐஎம்எஃப்க்கு போகிறது, உலக வங்கிக்கு போகிறது பாருங்கள். இந்தியா மட்டும் இல்லையே, பங்களாதேஷ் கொடுத்தாங்க. பங்களாதேஷ் இந்த ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கூடிய ஒரு முன்னேறி வரக்கூடிய நாடு பங்களாதேஷ். $200 மில்லியன் 500 மில்லியன் கொடுத்தாங்க முதல்ல. அதில் 2 மில்லியன் திருப்பி கொடுத்துட்டோம், கொஞ்சம் கொடுக்க இருக்குன்னு நினைக்கிறேன், கவனிக்கல, கொடுத்தாங்களே அவங்க. அப்போ ரணில் விக்ரமசிங்க இப்போ அன்னைக்கு காலியில் சொல்கிறாரு, போயிட்டு இந்தியா விட்டுட்டார், பங்களாதேஷ் விட்டுட்டார். மமா கியா வேர்ல்ட் பேங்க் கத்தாக்கரா, மமா கத்தாக்கரா ஐஎம்எஃப் கத்தாக்கரா, நான் ஐஎம்எஃப் பேசினேன், உலக வங்கியோட பேசினேன் அப்படி சொல்கிறாரு. மனோ கணேசனுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? கோவம் இல்லை, உண்மை. எனக்கு எப்பயுமே உண்மை பேச வேண்டும், போய் பேசக்கூடாது. சரி, மனோ கணேசன் நீதியாக நடக்கணும், அநீதி பேச செய்யக்கூடாது. மனோ கணேசன் கொழும்பு பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியல் செய்யக்கூடியவர், அப்படிதானே? அப்படி இல்லையே. கொழும்பு எம்பி, கொழும்பு மக்களை பிரதிநிதித்துவம் இல்லை சார். கொழும்பு எம்பி தமிழ் கூட்டணியின் தலைவர். தமிழ் கூட்டணி வந்து காண்டியில் எம்பி இருக்கிறாங்க, நூறல் எம்பி இருக்கிறாங்க, பதினேழு எம்பி இருந்தாங்க. அவர் ஓட்டு தானது. அப்புறம் கட்டபர் கேட்கல இருக்குது. 4,15,000 வாக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். நிச்சயமா இந்த அந்த வாக்கு கேளுங்க, அந்த கொஞ்சம் கேளுங்க. அந்த வாக்கு தான் வந்து எல்லா சிறுபான்மை கட்சிகள்லையும் அதிக வாக்கு தான். எல்லா டிஎன்ஏ கூட எடுத்தாங்க, நிறைய எம்பிஸ் வந்தாங்க. ஏன்னா அங்கே சின்ன ஓட்ட எம்பி வந்துடுவாங்க, ஒட்டுமொத்த வாக்கில் வந்து அவன் தான் கூட. அது வந்து ஜனாதிபதிக்கு முக்கியம். அதே மாதிரி உங்களுடைய பார்வையில் நீங்கள் கிட்டத்தட்ட 20 வருடம் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம், 20 வருடத்துக்கும் மேலே 2001 இருந்துன்னு நினைக்கிறேன், இப்போ 23 வருஷம் பிந்திருச்சு. இந்த 23 வருஷம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை பயன்படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய உங்களை பிரதிநிதித்துவமாக அனுப்பிய அந்த மக்களினுடைய பிரச்சனைகளில் ஒரு இத்தனை வீதத்தை தீர்த்துட்டேன் அப்படின்னு திருப்திகரமாக உங்களால்? அதாவது சஃபார் எம்பிங்கிறனால நினைக்காதீங்க, எங்கள் வேலை வந்து ரோடு போடுறது, காணு போடுறது, லைட்டு போடுறது, அது மாநகர உறுப்பினர் வேலை, பாடசாலை வேலை, மாகாண உறுப்பினர் வேலை. எம்பிங்கிறவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்பது தேசிய பேரவையில் இருக்கிறவனா மக்களை குரல் கொடுக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு சேர்ந்து மக்கள் குரல் கொடுக்க வேண்டும். இலங்கையிலே கொழும்பிலே 2005ஆம் வருடம் முதல் 6ஆம் வருடம் முதல் 2010 9ஆம் வருடம் வரை கொடுங்காலம் இருந்தது. இங்கே கொடுமையான காலம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே. யுத்தம் நடந்த பொழுது பிரதிபலிப்பு இங்கே இருந்தது. அது பிரதிபலிப்பாக இங்கே வந்து வாழ்ந்த மக்களை வெல்ல வேண்டும் கொண்டு கடத்தினார்கள். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், சட்டத்துக்கு விரோதம் கொல்லப்பட்டார்கள்.
என்ஃபோர்ஸ் அப்டக்ஷன் பலவந்தமாக கடத்தினார்கள். என்மாஸ் அரெஸ்ட், ஒட்டுமொத்தமான வகைத்தொகையின் கைது, பயமுறுத்தல், வர்த்தகர்களை ஓல்மோஸ்ட் வீதியிலே, பிரதான மெயின் ஸ்ட்ரீட்டிலே அல்லது செட்டியார் தெருவிலே நகை வர்த்தகம், புடவை கைத்தறி வர்த்தகம், இரும்பு கடை வர்த்தகம் அல்லது உணவு பானிய வர்த்தகம் தொழிலதிபதிகள் எல்லாம் மிரட்டி கப்பம் வாங்கினார்கள். பிரபல போலீஸ் அதிகாரிகளும் செய்தார். போலீஸ் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் செய்தார்கள். ஒட்டுண்ணி குழுக்கள் செய்தனர். புலிகளை பிடிக்கிறேன்னு வந்து அதை பயன்படுத்தி கொண்டு எல்லாரையும் பிடித்தார்கள். அதுக்கு எதிராக தெரிவித்து போராடி யார்? மனோ கணேசன், கொழும்பு எம்பி, உங்கள் எம்பி மனோ எம்பி, வேற யாரும் செய்யலை. இன்னைக்கு வீரம் பேசுகிற நிறைய பேர் வீரர்கள் இருக்கிறார்கள். இது சமாதான யாரும் பேசலாமே. வடகிழக்கின் எம்பிக்கள் யாரும் கூட அன்னைக்கு நாட்டில் இருக்கலை. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க, லண்டனில் இருந்தாங்க, இல்லாட்டி சென்னையில் இருந்தாங்க, இல்லாட்டி வீட்டில் இருந்தாங்க. மலையை சார்ந்த எம்பிக்கள் எல்லாம் ராஜபக்ச அரசாங்கத்துக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாங்க. திருவள்ளுவருக்கு நானும் ஒரே ஒரு எம்பி இருந்தார், சாவகச்சேரி சேர்ந்தவர் ரவிராஜ் இருந்தார். ஏன்னா 2 பேர் தமிழ் எம்பிகள் இருந்தோம். வேற யார் இருந்ததுன்னா சமயத்தில் இருந்து போனேன், 8 நாள் இருந்து போனேன். என்னுடைய நீ நண்பர் விக்ரம கருணாராட்ன, பிரியாணி குணராட்ன, சிறுத்துக்கு ஜெயசூரிய ஒரு சிங்களவர்கள் தான் இருந்தாங்க. ஆக கடமையான இருக்கு, மக்களுக்கு தெரியாது. நிச்சயமாக நெருக்கடியான காலகட்டம், கஷ்டமான காலகட்டம் துறை இருப்போம் தலைவன் லீடர் இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, போன எங்கள் அரசாங்கத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். மலையகத்து வீடு பிரச்சனை பேசுறீங்க தானே, மலை வீடு பிரச்சனை 4000 5000 வீடு கட்டியிருக்க மலைத்தோடு. கொழும்பில் கட்டி கொடுத்து தொடர்பாடு கட்டணும் தெரியுமா உங்களுக்கு? 11107 தொடர்பாணி வடகிழப்பில் கொடுத்துருக்கோம். எப்படி அது பொறுப்பான அமைச்சர் யார்? சம்பிக்க ரணவக்க. அதுக்கு முன்னால் ராஜபக்ச ஆட்சியின் பொழுது கோட்டபய ராஜபக்ச கொழும்பில் இருக்கக்கூடிய கொழும்பு நகரத்துக்குள்ளே தமிழ் முஸ்லீம் மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. எங்கள் எல்லாரையுமே மாரகம் பக்கம், அவிசவால பக்கம், பாலத்துக்கு அங்கிட்டு வத்தலை பக்கம் இடம் மாற்றி கொடுக்கணும். இந்த பின்தங்கி சேரி பகுதியில் இருக்குது தானே, சேரி பகுதியில் சொல்லுவாங்க, குடிசை பகுதியில் திட்டம் போட்டார். அதை எதிர்த்து நானும் நண்பர் முஜிபுர் ரஹ்மான் தான் போராடணும். நிறைய போராட்டம் நடத்தணும், கொழும்பு எங்கும் போராட்டம் நடத்தணும், செய்ய விடல அவருக்கு. அதுலேயே ஒரு தொடர் வரிசையாக முடிச்சிட மறந்துடுவேன். ஆக நங்களாரசம் வந்த பிறகு நான் சொன்னேன் என்னன்னா, சம்பிக்க வீடு கட்டுறீங்க, அவர் பொறுப்பாக வந்தார், இருந்தார், துறை அமைச்சராக இருந்தார். 13107 தொடர்பாணைகள் கட்டினாங்க. நாங்கள் எங்கள் ஆதரவாளர்களுக்கு வீடு கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு உறுதிப்படி கொடுக்கணும். அங்கே வாழ்ந்தவர்கள் அவர்களே தான் குடியேற்றினதில்லை, வேறையாக குடியேற்றக்கூடாது, வேறையாக வெளியில் கொண்டு குடியேற்றக்கூடாது. அதான் போட்ட திட்டமாக இருந்துச்சு, பெரும்பான்மையினத்தை குடியேற்றணும் அப்படின்ட்டு செய்யக்கூடாது சொன்னோம். அதே மாதிரி செஞ்சார் அவர். அதை நன்றியோடு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அதிலே அதிகமான மக்கள் தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்களும் தான். பாருங்கள், முகத்துவாரம், மட்டக்குடி, பேஸ்லேர், ப்ளூபெண்டல் ரோடு அங்கெல்லாம் இருக்குது. 13107 உடனே கொடுத்து முடித்தோம். அந்த வீடுகளுக்கு தான் இப்போ ரணில் விக்ரமசிங்க ஒப்புதல் கொடுத்துட்ருக்கிறார். ஒப்புதல் கொடுக்கல சொல்கிறாரு, இன்னும் நடைமுறையாகலையே, அது செய்யலையே, அது சொன்னார் தானே. ரணில் சொல்லுவார், செய்யலையே இல்லை. அதுக்கான அந்த வீடுகள் முன்னாலே நிறைய யூடிஏ வீடுகள் கொழும்புல இருக்குது. அதுதான் நான் ரணில் சொன்னோம், நாங்கள் நல்லாச்சும் சொன்னோம், நானும் முஜிபுர் ரஹ்மான் கேளுங்க சொல்லுவார். நான் அவர் சொன்னோம், சண்டை போட்டிருக்கோம். ஒரு வட கொழும்புல ஒரு தேசிய பாடசாலை அமைக்க சொன்னோம். வடகிழப்பு அமைப்பாளராக இருந்தார் ரவி கருணாநாயக், அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார், செய்யலையே. நீங்கள் முஜிபுர் ரஹ்மான் கேளுங்க, முஜிபுர் இல்லைன்னு சொன்னால் நான் அரசியலில் ஓய்வு பெற்றுக்கிறேன். நான் 2 பேர் சண்டை போட்டோம், 2 பேர் கடையிலே சண்டை போட்டோம், ரவிட்டு சண்டை போட்டோம், செய்யலை. நான் சொன்னால் ஒரு 3 இடத்துல படிக்கக்கூடிய தேசிய பாடசாலை அமைங்க. வடகிழப்பு தேசிய பாடசாலை இல்லையே, நான் வந்து செய்வோம். இப்போ நான் அரசு வருவோம், செய்வோம், நிச்சயமா அதெல்லாம் செய்வோம். நாங்கள் கஜிமாவத்த ஞாபகம் இருக்குது, தெரியும். ஏதாச்சும் தீர்வு கொடுக்க முடிஞ்சதா அவங்க? இல்லை கஜிமாவத்தை தீ விபத்து அடிக்கடி நடக்கும், அது பின்னாடி சதி இருப்பதாக நினைக்கிறேன்னா, அந்த மக்களுக்கு வந்து ஒரு முறை தீ விபத்து நடந்து அந்த மக்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. லாண்ட்ரி வத்தையில் இருக்கிற வீடுகள் இன்னும் அப்படியே காலியாக தானே இருக்குது. அது காரணம் வந்து இந்த கொழும்பின் மேயராக இருந்த ரோசி சேரநாயக்க, அப்படி தான் காரணம் கொடுக்க வச்சுருக்காரு. ஏன்னா அவங்க பார்த்தாங்க என்னென்னா வந்து வெளியில் 4 கொண்டு போடுறதுக்கு. நாங்கள் சொன்னோம் அப்படி இல்லை, பெரடைஸ் பிளேஸில் அவங்களே கொடுக்கணும் வீடு. அங்கே தானே அவங்க இருந்த வீடு தானே அகட்டி அந்த இடத்த எடுத்து கட்டுறாங்க. அவங்க கொடுத்து விட்டு அங்கே இருப்பவர்களுக்கு கொடுத்து விட்டு விகுதி தான் கொடுக்கணும் இருக்கும். நான் என்ன கொள்கை என்னன்னா, இப்படி தானே வெளியாக்கள் வந்து குடியேறக்கூடாதுன்னு சொல்லலைண்ணா. என்னன்னா, நீங்கள் ஒரு இடத்த பிறக்கிறீங்க சஃபர், நீங்கள் பிறந்த இடத்துல வாழும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது, பிறப்பிடம் அது, நீங்கள் வளர்ந்த இடம் அது, நீங்கள் திருமணம் செய்த இடம் அது, உங்கள் குழந்தைகள் பாடசாலை செல்லும் இடம் இது, பெற்றோர்கள் வாழ்ந்த இடம் இது. அந்த இடத்துல மண், இந்த மரம், கொடி, செடி, கொடி எல்லாம் உங்களுக்கு அறிவுமானது. உங்களுக்கு திடீர்னு உங்களை அகற்றி எங்கேயோ திக்கு தெரிய காட்டில் போட்டுட்டு
உங்கள் இடத்து வேலை கொடுக்க முடியுமா? அது விட மாட்டோம். அதுக்கு நாங்கள் விடலை. அது தெளிவாக கொழும்பில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்கக்கூடிய கொழும்பு நகரத்தில் அதிக வாக்குகள் பெற்றக்கூடிய நானும் முஜிபுர் ரஹ்மானும் அதேபோல் நண்பர் மரிக்கார் நாங்கள்லாம் போராடணும். உங்களுடைய பார்வையில் உங்களுடைய அரசாங்கம் அமைஞ்சா அந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படியா? நிச்சயமா தீர்வாய் தருவோம். டிசிபி ஃபண்ட் எடுத்தீங்களா இந்த முறை கவர்மெண்ட்? இல்லையே, தரலையா உங்களுக்கு? இல்லை தரலையே. டிசிபி ஃபண்ட்ஸ் யாருக்கும் கொடுக்கல. அது வழக்கமாக ஒவ்வொரு ஆட்சியின் போதும் ஒவ்வொரு பாராளுமன்றத்தில் கூடிய எல்லா எம்பிக்களுக்கும் 1 கோடி ரூபாய், அது வந்து ஆரம்பத்தில் 50 லட்சம் இருந்துச்சு, 1 கோடி இருந்துச்சு, அதை ஒதுக்கீடு செய்வதற்கு தருவார். கையில் தர பணம் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட அபிவிருத்தி திட்டங்களை எழுதி மாவட்ட செயலாளர் கடப்பணும். நிச்சயம் ஏஜி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். செய்வாங்க. எல்லா எம்பிக்கும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாரும் கிடைக்கும். உங்களுடைய முற்போக்கு கூட்டணியினுடைய யாருக்கும் கிடைக்கல. இல்லை சொல்லி வரேன். அப்போ கிடைக்கல. ஆகவே அது இந்த பேரை வந்து செலக்டிவ் எம்பிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. முற்போக்கு கூட்டணியில் வேலுக்குமார் கண்டி எம்பி வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லையே, நிறைய அரிஷா, அப்புறம் கவிந்த ஜெயவர்தனை போட்டு பலர் 19 பேர் வாங்கியிருக்கிறாங்க. வடகிழக்கில் இருக்க எம்பிக்கள் டிஎன்ஏ எம்பிஸ், இலங்கை தமிழக கட்சி எம்பிக்கள், டெலோ எம்பிக்கள், இலங்கை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பிக்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதே ஒரு எம்பியை பொறுத்தது. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது நான் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தேர்தல் நெருங்குற நேரத்தில் வந்து அப்படி வந்து அபிவிருத்தி வேலை கொழும்புல செய்ய இயலாது. அதுக்கான உடன்பாடு எனக்கு இல்லை. அது சரி வராது, விட்டுட்டேன். சதி பிரேமதாசன் சொன்னார் என்னன்னா, இல்லை அது வந்து அபிவிருத்தி செய்வது என்பது மாவட்டங்களில் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்குமானால் எம்பிகள் செய்யட்டும், பிரச்சனை இல்லைன்னு அது பெருசாக எடுக்கலை, அவர் விட்டாச்சு. அதே மாதிரி கொழும்பை பொறுத்தவரையில் பொதுவாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மெத கொழும்பு. இப்போ அதுதான் ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க, ஒரு பக்கம் சஜித் பிரேமதாசன். கொழும்பு மக்கள் என்ன தீர்வு எடுக்கணும்? கொழும்புகள் எங்களோட தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அது வந்து ரணில் விக்ரமசிங்கோட கோட்டை, ஐதேக கோட்டை, எஸ்ஜேபி கோட்டை, சஜித் கோட்டையெல்லாம் சொல்ல முடியாது. கொழும்பு மாநகரத்துக்குள்ளே வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் பிரதிகளாக நானும் முஜிபுர் ரஹ்மானும் இருக்கிறோம். உண்மைதானே? அது தமிழ் முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கிறோம். சரியா இருக்கிறோம். ஆக நாங்கள் மக்கள் எங்களோட இருப்பாங்க. நாங்கள் கை காட்டுற இடத்துக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. பிரச்சனை இல்லை. சிங்கள மக்கள் எங்களோட தான் இருக்கிறாங்க. அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆக இது எங்களது கோட்டை. இன்றைக்கி எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கோட்டை அது. இப்பொழுது உங்களுடைய கட்சியினுடைய இல்லைன்னா நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற எதிர்காலத்தில் ஜனாதிபதி என்று நீங்கள் நம்பக்கூடிய சஜித் பிரேமதாசவினுடைய அத்தனை மேடைகளிலும் இந்த மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் பொதுவாக பேசப்படுகின்றன. அவர்களினுடைய சம்பள பிரச்சனை, காணி பிரச்சனை, அடிப்படை வசதிகள் பிரச்சனை, அவர்களுடைய கல்வி முறை தொடர்பான பிரச்சனைகள். உண்மையில் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்? இல்லை, சம்பளம் வந்து இப்போ சமீபத்தில் கண்டியை சார்ந்த சமூக அபிவிருத்தி நிலையம் நடத்திய ஒரு ஆய்வு, ஒரு அறிவார்த்த ஆய்வு மூலமாக குறைஞ்சபட்சமாக 2250 ரூபாய் ஒருவருக்கு ஒரு மாதம் கொடுக்கணும், வழங்கப்பட வேண்டும் என்று தான் அவர்கள் கண்டு சொல்லியிருக்கிறார்கள், தர்க்க ரீதியாக நிரூபித்திருக்கின்றார்கள். அப்போ அந்த தொகையெல்லாம் இப்போ இல்லை, 1700 பேசப்படுகிற தொகையாக இருக்குது. ஆனால் சம்பளம் என்பது 1380 500 எவ்வளவாவது கூட்டி கொடுத்தால் நாங்கள் வரவேற்கிறோம். அது பிரச்சனை இல்லை. சம்பளம் கிடைக்காமல் போய் இடைக்கால தடை நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட நினைச்சு கவலை அடைகிறோம். அது உண்மை நிலைமை. அதான் எங்கள் நிலைப்பாடு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சம்பளம் இலக்கங்களில் தொங்கிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. அது மாறாக பெருந்தோட்டத்துறையிலே ஒரு அடிப்படை மாற்றம், சிஸ்டம் சேஞ்ச் என்று கொண்டு வர வேண்டும் விரும்புகிறோம். அது மூலமாக வெறும் தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய நமது மக்களை துறையிலே பங்காளர்களாக மாற்ற வேண்டும். அவர்களும் பங்காளர்களாக மாற்ற வேண்டும். அவர்கள் வெறுமனே நாட்சம்பளம் தினக்கூலிக்கு சம்பளம் வேலை செய்வார்கள் இல்லாமல் அவர்கள் குறிப்பிட்ட நிலப்பகுதி அவர்கள் வழங்கப்பட்டு அதிலே அவர்கள் தேயிலையோ ரப்பரையோ உற்பத்தி செய்து அதை அந்த தொழிற்சாலைகளை விற்று அந்த முறையோ ஏற்பட வேண்டும் என்ற ஒரு கூட்டுறவு இயக்கத்தின் அடிப்படை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு முறை மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பிரசிடென்ட் கூப்பிட்டு உங்களை பேசியிருந்தாங்க. அதே நேரம் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அத்தனை கட்சிகளினுடைய உறுப்பினர்களும் அந்த மீட்டிங்க்கு போயிருந்தாங்க. 9 MP இருக்கிறாங்க. கரெக்ட். அந்த மீட்டிங்க்கு நீங்கள் போயிருந்தீங்க. கட்சியில் 6 MP வந்திருந்தாங்க. கரெக்ட். ஒரு காணாமல் போயிட்டாரு. ஆனால் நாங்கள் தான் பெரும்பான்மை சொல்லிடுறோம் உங்களுக்கு. கரெக்ட். அந்த மீட்டிங்ல இருந்து நீங்கள் வெளியில் வார நேரத்தில் நம்ம ஒன்றும் தவளையும் கிடையாது, குரங்கும் கிடையாது, இன்னொரு பக்கத்துக்கு பாயுறதுக்கு அப்படின்னு பேசியிருந்தீங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளே நடந்த விஷயத்தில் ஜீவன் தொண்டுமான் ஒரு யோசனையை முன்வைக்கிறார் அமைச்சர். பொதுவாக லயன் குடியிருப்புகளை ஒரு கிராமங்களாக மாற்றணும். ஏன்னா வெளிப்பிரதேசங்களில் 2000 பேருக்கு ஒரு கிராம சேவகர் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே 8000 பேருக்கு ஒரு கிராம சேவகர் பிரிவு. அந்த பேசிக்கை மாற்றிட்டாலே
அரசு உதவிகள் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு யோசனை. இதில் அநேகமானவற்றை நீங்களும் வரவேற்றிருந்தீங்க. சிலதுக்கு மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுடைய கூட்டணி சார்பிலே நீங்கள் கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. அவருடைய யோசனை சரிதானே? இல்லை, கொஞ்சம் இருங்க. அந்த அமைச்சரை பிரேரணை என்பது அந்த அமைச்சர் கொண்டு வந்தது அல்ல, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. இல்லை, அதான் ஜீவன் தொண்டமான் அந்த யோசனையை தான். இல்லை இல்லை சொல்லு கேளுங்கள். ஜனாதிபதி கொண்டு வந்த பிரேரணை, ஜனாதிபதி அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாலே தான் பிரேரணை கொண்டு வருகிறேன், அமைச்சர் பத்திரம் கொண்டு வருகிறேன் சொல்லி பத்திரத்தை எனக்கு அனுப்பியிருக்காரு ஜனாதிபதி. அதாவது அமைச்சர் பத்திரம் என்பது கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட். அதை அனுப்பி உங்கள் அபிப்பிராயங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கன்னு சொல்லியிருந்தார். சொல்லி அழைப்பு எடுத்தனால தான் போனோம். ஆகவே ஒரு அமைச்சர் அவர் அமைச்சர் முன்னே கொண்டு வந்தார். அமைச்சரவையில் வந்து ஒரு அமைச்சர் தான் பத்திரத்தை கொண்டு வருவாங்க. 2 அமைச்சர் சேர்ந்து கொண்டாடலாம், 3 பேர் சேர்ந்து கொண்டாடலாம், ஜாயிண்டாக கொண்டாடலாம், இல்லாட்டி தனியாக கொண்டாடலாம். ஆனால் அது கொண்டு வந்தது ஜனாதிபதி, ஒரு அமைச்சர் தானே, நிதி அமைச்சர் தானே, அவர் தான் கொண்டு வந்தார். அவர்கிட்ட தான் பேசணும். நாங்கள் வேறாட்டம் பேசல. ஐ ஸ்போக் டு பிரசிடென்ட். அவர்கிட்ட தான் எங்கள் அபிப்பிராயம் தெரிவித்தோம். நாங்கள் என்ன பிரச்சனைனா, ஒன்று வந்து ஜனாதிபதி அவர்களே, இப்போ தேர்தல் நடத்துறதுக்கு இன்னும் 2 மாதம் 3 மாதம் ஆகிருச்சு. இப்போ தேர்தல் காலகட்டம். இப்போ இந்த தேர்தல் காலகட்டத்தில் செய்கிற வேலையை பார்த்தா யாருக்குமே சந்தேகம் வரும். இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு இப்போ செய்கிறீங்களா என்னன்னா வந்து ஒரு தேர்தல் வேலை, அரசியல் வேலையும் தெரியும், சந்தேகம் வரும். சின்ன குழந்தைக்கு தெரியும் அதான் நடந்தது. அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா வந்து இந்த அரசாங்கம் வந்து கொடுத்து வாக்குறுதிகள் என்ன, நீங்கள் நீங்களே கேட்டீங்க 1700 ரூபா. அது ஜனாதிபதியை தான் அங்கே ஒரு மே தினத்துக்கு போயிட்டு நூறலியாக தலவாக்கலைக்கு போய் எழும்பி அந்த வர்த்தமானி காயத்தை காட்டி, இதோ நேற்று இரவு நாங்கள் வர்த்தமானி செய்துவிட்டோம், 1000 கிடைக்கும்னு சொல்லி ஒருத்தர் மேசையில் அடித்து சொன்னார் 1700 ரூபா கிடைக்கும். பொங்க சோறு பொங்கி, பால் சோறு பொங்கி, மேலே இருக்கவங்களும் பொங்கி, கீழே இருக்கவங்களும் பொங்கி, பாவம் அப்பாய் மக்களை ஏமாத்துறாங்க. ஜனாதிபதி மட்டுமல்ல, அவரது தொழிலமைச்சர் அங்கே இருந்தார். நடக்கல. அதில் அது இழுப்பறையில் இருக்குது. அப்புறம் ஜனாதிபதி என்ன சொன்னார் போன பயணம், வரவு செலவு திட்டத்தின் போது பாதிட்டு உரையின் போது என்ன சொன்னார்னா 4000 மில்லியன் 400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறேன். எதுக்கு? மலையத்தில் பெருந்தோட்டத்துறையில் இருக்கிற குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 பேஜ் காணி தரதுக்கு ஒதுக்கியிருக்கேன் சொன்னாங்க. அது செய்யலை. நாடு முழுக்க உறுதிங்கிற முறையில் ஏற்கனவே காணி வச்சிருக்கவங்களுக்கு வந்து அந்த காணி உரிமையை உறுதிப்படுத்திட்டு வந்தார், ரெகுலரைஸ் பண்ணிட்டு வந்தார். நல்ல விஷயம். மழை ஒன்றுமே நடக்கலை. வடக்கு போனார், கிழக்கு போனார், தென்னிலை சிங்கள மக்கள் பகுதியில் போனார், செஞ்சார், அங்கங்கே செஞ்சார். அதுதான் நீங்கள் கேட்டீங்க தானே. கொழும்பு அதுக்கு மேலே கொழும்பு என்ன செஞ்சார்னா சொல்லி பார்த்தாருன்னா அந்த தொடர்மாநில இருக்கிறவங்களுக்கெல்லாம் உரிமை கொடுக்குறேன்னு சொன்னார். அது செய்யலை. இப்போ செய்ய முடியாது. இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, செய்ய முடியாது. அது விஷயம் செய்யலை. அப்போ கடைசி நேரத்தில் அவசரப்பட்டு தேர்தல் நோக்கத்தில் செலவு செய்ய பார்த்தார் அவர். அது செய்யலை. அந்த நோக்கத்தால் தான் நீங்கள் எதிர்த்தீங்க. இல்லை, அது மட்டும் இல்லை. சம்பள இழுப்பறி, காணி உரிமை இழுப்பறி. இந்திய வீடு திட்டம் பாருங்கள். இந்திய அரசாங்கம், நம்ம அரசாங்கம், எங்கள் பணம் இல்லை, எங்கள் பணம் உங்கள் பணம் அவங்க பணம் இல்லை, இந்திய அரசாங்கத்தின் பணம் கொடுத்து 1300 வீடு முதல் கட்டமாக இருந்தது. 4வது கட்டமாக அதுக்கு முன்னாடி நாங்கள் கட்டியிருக்கோம். எத்தனை வீடு கட்டியிருக்கிறீங்க? நாங்கள் 4500 4800 வீடு கட்டியிருக்கோம். அது விடுங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறேன்னா 10,000 வீடு எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு 10,000 வீடு எக்ஸ்ட்ரா தரதுக்கு கட்டு தருகிறேன்னு சொல்லி நரேந்திர மோடி உறுதியளித்தார். 2017ஆம் வருஷம் இலங்கைக்கு வந்து நூறலியாவில் 100 வீட்டில் நாங்கள் நடத்தின மகாராட்டில் கலந்து கொண்டு நான் உங்களுக்கு முன்னுக்கு சொன்னார். அதனால் அங்கே அரசாங்கம் போய் செய்ய முடியல. அதில் தான் அந்த 2017 இப்போ சொன்னது பாருங்கள். இப்போ தான் வந்து 1300 கட்டுறேன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் நிதி தர தயாராக இருக்கும் பொழுது அந்த வேலை திட்டம் தொடர்பாக, இந்திய வீடமைப்பு திட்டம் தொடர்பாக பாரிய முறைகேடுகள் வந்துருச்சு. ஊடகங்களாம் வந்து தெரியும், ஊடகங்களாம் வந்து பார்த்துருப்பீங்க. முறைகேடுகள், ஒவ்வொரு வீட்டுக்கு இவ்வளோ கணக்கு யாரை கேட்குறாங்க, கண்ட்ராக்டர் கேட்குறாங்க, அப்புறம் முறைகேடுகள், ஊழல், லஞ்சம் கேட்குறாங்கன்னா பல கதைகள் வந்துருந்துச்சு. அதனால் இப்போ அந்த அந்த வேலை திட்டம் அப்படி இழுப்பறையில் இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த வீடு கட்டுறதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குற மாதிரி இலங்கை அரசாங்கம் கடப்பாடு ஒன்று இருக்கிறது, ஒப்பந்தத்தில் இருக்குது. என்னென்னா லேண்ட் கொடுக்கும், நிலம் கொடுக்கணும். நிலம் கொடுத்து கட்ட முடியும் இந்தியா வீடு. இல்லை, இந்திய அரசாங்கம் இங்கே பல பணம் பறிக்க முடியாது, அது கொடுக்கல. நான் கடந்த வாரம் சந்தித்த பொழுது, இலங்கையில் உள்ள இந்திய தூதரை சந்தித்த பொழுது சந்தோஷ் ஜாவை சந்தித்த அவர் சொன்னார், டோன்ட் பிளேம் மீ, we are ready with the money, but your government as under the obligation they should release land, they are not released the land சொன்னார். அப்போ அந்த இந்தியா சொந்த பணத்தை கொண்டு வந்து கட்டக்கூடிய வீடுகளுக்கே நிலத்தை வாங்கி கொடுக்க முடியல. உங்களுக்கு அரசாங்கம் தரையலான்னு சொல்லிருச்சா? இல்லை, தர முடியும், தரல. அது காத்திரமாக வேலை செய்யணும். ரணில் விக்ரமசிங்க எனக்கு தெரியும் தான். ரணில் விக்ரமசிங்க 20 வருஷம் நாங்கள் குடும்பம் நடத்தினவங்க தான், தெரியும் தான். எனக்கு பல காரியங்கள் பண்ணியிருக்கோம் அந்த நல்லாட்சி காலத்தில். நாங்கள் சண்டை போடு செஞ்சோம். சண்டை போடு செய்து விலையை வாங்கக்கூடிய ஆளுமை, காத்திரம், துணிவு, துணிச்சல் இப்போ இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அது உண்மை. பிரதேச சபை 6 பிரதேச சபை கிழக்கு மாநிலத்தில், வடக்கு மாநிலத்தில் பிரதேச சபை இவ்வளோ சண்டை போடுறாங்க, போராட்டம் பார்த்தீங்கன்னா. நான் ஒரே ஒன் ஷாட்டில் 6 பிரதேச சபை எடுத்தேனா, சண்டை போட்டு எடுத்தேனா, எனக்கு தெரியும். பிரதேச செயலகங்கள் எடுத்தோம்,
7 பேஜ் காணி அமைச்சர் பத்திரத்தில் சொல்லி தனி வீடு கட்டுறதுல தமிழ் கிராமங்கள் அறிவித்தோம். தமிழ் கிராமங்கள் மலையத்தில் உருவாகி இருக்கிறோம். தோட்டங்களில் கிராமங்கள் அறிவிச்சிருக்கோம். செஞ்சோம், ஆரம்பிச்சோம், ப்ரோசஸ் ஆரம்பித்தோம். மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு அண்மையில் காணி 2 ஏக்கர் காணி தேவையான சுகீகரிக்க முடியும்னு எல்லாம் அமைச்சர் பத்திரம் தான். மலையக அபிவிருத்தி சபைன்னு ஒரு சபையை கொண்டு வந்துருக்கோம். அது என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா சபை தூங்கிட்டு இருக்குது, சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நிச்சயமா நான் இந்த மலையக பிரச்சனை பற்றி கொஞ்சம் சுருக்கமான சில கேள்விகளை கேட்குறேன். அதுக்கு உங்களால் முடியுமான ப்ராக்டிக்கலான என்னுடைய அரசாங்கம் வந்தால் இது நடக்கும் அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள். முதல்ல இந்த மலைய மக்களினுடைய சம்பள பிரச்சனை என்ன தீர்வு உங்களால் கொடுக்கும்? இல்லை, சம்பள பிரச்சனை சம்பந்தமாக நியாயமான தீர்வை பெற்று தருவோம். ஆனால் சம்பள பிரச்சனையில் தங்கி நிற்காமல் அதை அப்பால் சென்று மக்களை சுய தொழில் முனைவோர்களாக மாற்றினால் சம்பளம் தேவையில்லை அவங்களுக்கு. நிச்சயமா உங்களுடைய இடைக்கால தீர்வாக சம்பள பிரச்சனை இருக்கும். சஜித் பிரேமதாச பல மேடைகளில் சொல்றாரு, உங்களை நாங்கள் சிறு தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவோம். ப்ராக்டிக்கலாக அதை எப்படி செய்ய? அவரே சொல்கிறாரு தானே, பாருங்களே, யாரா சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாரு தானே. இதை நீங்கள் சொன்னீங்க தானே. இப்போ மலையக மக்களின், மலை தமிழ் மக்களின் பிரச்சனை, மலைய தமிழ் மக்கள் எல்லோரும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அல்ல. 15 லட்சம் பேரில் 8 லட்சம் பேர் பெருந்தோட்டங்களில் வாழ்கிறாங்க. மற்ற 8 லட்சம் பேர் நகரங்களில் குடும்பங்கள்லாம் வாழ்கிறாங்க. அந்த மலைய பெருந்தோட்டம் 8 லட்சம் பேர் கூட 1.5 லட்சம் பேர் தொழிலாளர்கள். மற்றவங்க அங்கே வாழ்ந்து கொண்டு வேறு வேலை செய்கிறாங்க. அது அந்த அடிப்படை புரிஞ்சுக்கணும் எல்லாருங்களா. அதே நேரம் சொல்ல வரேன். ஆகவே அந்த மக்களின் பிரச்சனையை பேசுபொருளாக இருக்குமே, நில உரிமை, அதாவது காணி உரிமை, வீட்டு உரிமை, வாழ்வாதார உரிமை, கல்வி உரிமை, சுகாதார உரிமை எல்லாம் பேசுபொருளாக இருக்குமே. அது மட்டுமல்ல, இப்போ ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே நான் கண்ணு முடிக்கிட்டு போகல. அடுத்த மாதம் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் 15ஆம் தேதி சைன் பண்ண வேண்டி இருக்குது. 8 சைன் பண்ண. அதுக்கு முன்னால் ஐக்கிய மக்கள் கூட்டணி அதிகாரப்பூர்வம் உருவாகும். அங்கே தான் இருக்கிறோம் நாங்கள், அதிகாரப்பூர்வம் உருவாகும். அதுக்கு முன்னால் தமிழ் போ கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் எங்கள் மக்கள் அபிலாஷை முன்னிறுத்தி ஒரு புரிதல் உடன்படிக்கை கையெழுத்து போடுவோம். சஜித் கையெழுத்து போடுவோம், நம்ம எம்பிகளை கையெழுத்து போடுவோம், தலைவர் நம்ம எல்லாம் கையெழுத்து போடுவோம். ஆகவே அதை நாங்கள் ஊடகங்கள் தருவோம். ஆச்சரியப்பட போகிறீங்க. மலையக வாழ்வியலிலே ஒரு பொற்காலத்தை உருவாக்குவோம். நாங்கள் ஏற்கனவே உருவாக்கியிருக்கோம். நாங்கள் நல்லாட்சி காலத்தை உருவாக்கணும். 4 வருஷம் செஞ்சோம், நிறைய காரியம் செஞ்சோம், எல்லாம் காரியம் பண்ண. நாங்கள் சும்மா இருக்கிறோம். நாங்கள் நாக்களை சூடாக்கிட்டு இருக்கல. பாராளுமன்ற தேங்க திருவிழா, அமைச்சரோட தேங்க திருவிழா வேலை செய்திருக்கிறோம். நாங்கள் 3வது கேள்விக்கு வரேன். பொதுவாக நாட்டுக்குள்ள ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படுற நேரம் ஆசிரியர் நியமனம் அப்படின்னு தான் வழங்கப்படுது. ஆனால் மலையகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் உதவி ஆசிரியர்கள் அப்படின்ற நியமனம் தான் வழங்கப்படுது. இதுக்கு உங்களால் தீர்வு கொடுக்க முடியுமா? ஏன்னா உங்க உதவி ஆசிரியர் அது பிழை. ஏன்னா ஆசிரியர்ல சம்பளம் அதிகம், உதவி ஆசிரியர்னா 10,000 20,000 சம்பளம். அப்படி சின்ன சுருக்கமாக சம்பளத்தை குறைத்து கொடுத்து காசை மிச்சப்படுத்தி சமாளிக்க பார்க்குறாங்க அரசாங்கம். அதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அவங்க. பிழை அது. ஏன்னா மற்ற இடங்களில் பட்டதாரிகள் வந்து ஆசிரியர்கள் வர்றாங்க. மலையில் பட்டதாரிகள் 1300 பேர் பட்டியல் இருக்குது. சந்திச்சாங்க, குழு சந்திச்சாங்க. பட்டதாரிகள் ஆகின்றவர்கள் எல்லோருமே ஆசிரியர் தொழிலுக்கு வரமாட்டாங்க, அரசாங்க தொழிலுக்கு வரமாட்டாங்க, தனியார் தொழிலுக்கும் போகிறாங்க. அது அவங்க இஷ்டம் தானே. ஆனால் ஆசிரியர் தகமை நியமனம் வழங்கப்படும் பொழுது மலையகத்திலும் கூட ஏழைய பகுதிகளைப் போல பட்டதாரிகள்கிட்டையும் அவங்கள்ட்ட விண்ணப்பங்கள் கோரணும். பட்டதாரிகள் விண்ணப்பம் கோரப்பட்டு அவர்கள் விண்ணப்பித்து 1000 காலி இடங்கள் இருக்குமானால் 1000 பேர் விண்ணப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இல்லை 1000 பேர் காலி இடங்கள் இருக்கும் பொழுது 800 பேர் அவங்க பட்டதாரி சொன்னாங்கன்னா 200 மிச்சம் இருக்கும் தானே. அது 200க்கு வேணால் பட்டதாரி இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். இது என்ன செய்ய? அப்படி செய்யாமல் எடுத்தெடுப்பில் உதவி ஆசிரியர்கள் சொல்லி பட்டதாரிகளுக்கு ஒதுக்கி தள்ளிவிட்டு அவரோட குறைவாக படித்தவர்களுக்கு குறைந்த சம்பளத்தை கொடுத்து வேலை கொடுக்குறாங்க. அது பாரபட்சம் தானது. நாங்கள் நாட்டில் முழுமையாக குடிமக்கள் இல்லையா? மலையக மக்கள், மலையக தமிழர்கள், பெருந்தோட்ட மக்கள், இங்கே படிக்கும் பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்டு பிள்ளைகள் இல்லையா, பிரஜைகள் இல்லையா? இது அயோக்கியத்தனம் தானது. அங்கே உதவியாளர்கள் வர முயற்சி செய்கின்ற நியமனம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் தொடர்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்களே யோசிக்கணும் தானே. பட்டதாரிகள் இருக்கும் பொழுது, ஆசிரியத்துறைக்கு வர தயாராக இருக்கும் பொழுது அவர்களை புறந்தள்ளி விட்டு சம்பளம் குறைவாக கொடுக்க வாய்க்கொள்ளக்கூடிய அவர்களை நீங்கள் பிள்ளைத்தானது. வடகிழக்கில் அப்படி இல்லையே. கிழக்கு மாநில முஸ்லீம் பாடசாலைகளிலே, வடக்கு தமிழ் பாடசாலைகளிலே, சிங்கள பாடசாலைகள் எல்லாம் பட்டதாரிகளுக்கு இடம் கொடுக்குறார்கள். பட்டதாரிகள் விண்ணப்பிச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து, அதிக சம்பளம் கொடுத்து முழுமையான ஆசிரியர்கள். இது அறகுறை ஆசிரியர்கள் இல்லையா? நிச்சயம். அடுத்த கேள்விக்கு வரேன். யுனிசெஃபினுடைய ஒரு ஆய்வு, இந்த வருஷம் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய சிறுபிள்ளைகள் இருக்கக்கூடிய பிரதேசங்களில் அதிகமாக மாமிசங்களை மாதத்தில் ஒரு முறையேனும் உண்ண முடியாத அளவுக்கு வறுமையில் வாழக்கூடிய பிள்ளைகள் இருக்கின்ற மாவட்டம் நூரலியா மாவட்டம் அப்படின்னு அடையாளப்படுத்தி இருந்தாங்க.
இந்த வறுமை கோட்டின் கீழ் வாழக்கூடிய மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு நேற்று உருவான பிரச்சனைகள் அல்ல. கடந்த 50, 100, 200 வருடங்களாக இந்த பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு உங்களால் ப்ராக்டிக்கலாக தீர்வு கொடுக்க முடியும்? பாருங்க, இது யுனிசெஃப் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு தெரியும். இலங்கையில் வறுமை அதிகமாக இருக்கும் பிரதேசங்கள் பெருந்தோட்டத்துறை பிரதேசங்கள். கடந்த காலங்களில் அரசாங்கம் வந்து இந்த டேட்டா எடுக்கும் பொழுது 3 அடிப்படையில் எடுப்பாங்க. ஒன்று ரூரல் கிராமிய பகுதி, இன்னொன்று அர்பன் நகர பகுதி, இன்னொன்று எஸ்டேட்னு எடுப்பாங்க. இப்போ நாசூக்கா எஸ்டேட்டை கழட்டிட்டாங்க. இப்போ பாருங்க, மத்திய வங்கியோட டேட்டாலாம் அப்படி தான் வருது. அது திட்டமிட்டு சதி, அது ஒன்று. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த மக்கள் பின்தங்கிய மேலே இருக்கும் பொழுது அவர் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், வருமானத்தை அதிகரிக்க வேண்டும். அப்படி வாழ்வாதாரம், வருமானம், கல்வி, சுகாதாரம், காணி உரிமை, நில உரிமை இதெல்லாம் பெற்றுத்தர வேண்டும். இது ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. 2003ஆம் வருஷம் தான் வந்து மலைய மக்களின் குடியுரிமை பிரச்சனை மூலமாக தீர்க்கப்பட்டது. அது பிறகு இழுபடிச்சு. அப்போ நாங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஆரம்பித்தது வந்து லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். வடகிழக்கு ஈழத்தமிழர்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் 48ஆம் வருஷத்துலேயே குடிமக்களாக இருந்தாங்க. நான் குடிமக்களாக இருந்து குடிமை பறிக்கப்பட்டுச்சு. பறிக்கப்பட்டு 2003 தான். எத்தனை இப்போ 20 வருஷத்துக்கு முன்னால் தான், 21 வருஷத்துக்கு முன்னால் தான். அந்த 21 வருஷத்துக்குள்ளேயே அபரிதமான வேகமாக ஓடி இருக்கோம் நாங்கள். அந்த ஓட்டம் கூட கடந்த 4 வருஷம் 2019 வரைக்கும் தான் அதிகமாக ஓட்டப்பட்டுச்சு. அதுக்கு முன்னால் 1978 2015 வரைக்கும் எத்தனை வருஷம் பாருங்கள், கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்குமா? 40 வருஷம். 40 வருஷமாக மலையை பிரதிப்படுத்தி கொண்டு ஒரு கட்சி, அது கட்சி தலைவர்கள் இந்த வாரிமாறு எல்லா அரசும் அமைச்சராக இருந்தாங்க. ஜே.ஆர். ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, சந்திரிகா பண்டாரநாயக்க, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச எல்லாம் இருந்தாங்க. இப்போ இருக்கிறாங்க. 40 வருஷம் அவர் செய்யாத செயல்களை எல்லாம் 4 வருஷம் செஞ்சுருக்கோம் நாங்கள். நான் தயாராக இருக்கேன். உங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து யாரும் வாதம் செய்ய தயாராக இருக்கிறேன். என்னோட அந்தஸ்துக்குள்ளவர் வரணும், இல்லாட்டி நான் அனுப்புவேன். யார் வந்தாலும் காட்டுவோம். 4 வருஷம் அதிக சாதனையா, 40 வருஷம் சாதனையான்ட்டு அது வரமாட்டாங்க, யாருமே முடியாது. அடுத்து டக்கு 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 டக்குன்னு நாங்கள் செஞ்சு சாதனை சொல்லுவோம். அடைஞ்சிருக்கோம் நாங்கள் 4 வருஷத்தில். அது 5 வருஷம் ஆச்சுக்கும் 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1/2 வருஷம் முன்னாலே பராமரில் கழிச்சிட்டாங்க. இன்னொரு 6 மாதம் வந்து அந்த கல்லாட்சியில் போய் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ செஞ்சு அது செஞ்சேன் நம்ம. ஆகவே அந்த ரணில் தான் பொறுத்தவர் தானே தந்தார் தானே சொல்லாங்க. ரணில் சண்டை போடுறதான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சண்டை போட்டிருக்கேன். ஒரு அமைச்சரை பார்த்து விவாதம் நடந்த பொழுது ஒரு முறை முடியாது சொன்ன பிறகு எதிர்த்து இந்த நாக்காளியை காலை உதைத்து விட்டு போனேன் நான். அது பிறகு தான் பிரதேச சபை கிடைச்சி. எனக்கு தெரியும் தானே, எனக்கு தெரியும் தானே, அது கிடைச்சி. பிரதேச சபை எடுத்தோம், செயலகம் எடுத்தோம், மலையக அதிகார சபை எடுத்தோம், 7 பேச்சு காணி வாங்கணும், தனி வீடு கட்டணும். இப்போ மாடி வீடு கட்ட போகிறாங்க, மாடி வீடு கட்ட போகிறாங்கண்ணா. இப்போ ஏன் சொல்லணும், ஒரு கேள்விக்கு பதில் என்னென்னா, சஃபர் லயன் குடியிருப்புன்னு என்ன இந்த மாதிரி வீடா இல்லையே? இல்லை, அது லயன் காமரா, ஆடு மாடு குதிரை லாயங்கள் மாதிரி பிரிட்டிஷ்கார் 200 வருஷம் கட்டினது அப்படியே இருக்குது. அது அவன் வந்து ஏனைய மக்களோட சேராமல் தனித்து வாழ வேண்டும் என்பதற்காக மலை உச்சியை கட்டி வச்சிருக்கான் நிறைய பேரை. நான் சொன்னேன் என்னன்னா, வந்து மலை உச்சியிருப்பவர்கள் குடியிருப்பு நிலங்கள் சாலையோரத்தில் வழங்கப்பட வேண்டும். ரணசிங்க பிரேமதாஸ் 1992 சொன்னார். அது சொல்லி ஒரு அறிக்கை தயாரித்தார் சுசில் ஸ்ரீவர்தனங்கிற அவருடைய ஆலோசகர் மூலமாக. அதை அன்றைய அவர் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த இலங்கை காங்கிரஸ் அமைச்சர் நிராகரிச்சிட்டார். ஏன் நிராகரிச்சார் அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, அவருடைய உயிரோடு இல்லை, இன்றைக்கி 2 பேரும் இல்லை. ஆனால் கேள்வி சொல்லி முடிச்சிடுறேன். கொண்டு வரப்போ அப்போ தான் தேசிய நீரிடத்துக்கு வருவாங்க. அவங்க தேசிய நீரிடத்துக்கு வருவாங்க. விளக்குதா? கொண்டாடல. இப்போ கூட சொல்கிறேன், மேலே சில காணி பிடிச்சிட்டு வாழ்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கட்டும், விருப்பமானவர்கள் அங்கே இருக்கட்டும், விருப்பம் இல்லாதவர்கள் முடிஞ்ச காணி கீழே கொடுக்கணும். பாருங்கள், கிராம சேவகர் மேலே போகிறதில்லை, பிரதேச செயலாளர் ஒரு நாள் தோட்டத்துக்குள்ளே போனதில்லை, மாவட்ட செயலாளர் போயிருக்க மாட்டாங்க ஒரு நாளும். இந்த போஸ்ட்மேன் சொல்கிறாங்க பாருங்கள், வழக்கு போட்டு தீர்ப்பெல்லாம் வாங்கினாங்களே, போஸ்ட்மேனையே போஸ்டல் டெலிவரி பண்ண போகிறதில்லை. எப்படி போக முடியும் அவ்வளோ தூரம்? முடியாது. நான் போக்குப்பட்டிக்கு வர 1 ஹவரில் இங்கே இருந்து வீட்டிலேருந்து போக்குப்பட்டியிலேருந்து மேலே கிட்டத்தட்ட தீவிபத்து அடைஞ்சி. அங்கே ஒரு பென்றி தோட்டத்தில் மேலே டிவிஷன் இருக்குது, கருங்காலி டிவிஷன். அங்கே போக்குப்பட்டியிலேருந்து மேலே போகிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. 4 வீல் டிரைவ் வாகனத்தில். இப்படி தான் இருக்குது. நம்ம கீழே கொண்டாருங்க. வேலை செய்கிற தொழிலாளியை வந்து பஸ்ஸை போட்டு ஒரு ஷட்டில் சர்வீஸ் போட்டு மேலே எடுத்துக்கட்டும், வேலை செய்யட்டும். எல்லோரும் வேலை செய்யலையே. 120% தோட்டங்களை வாழ்பவர்கள் அங்கே தொழிலாளி அல்ல. சொன்னால் 8 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 லட்சம் பேர் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ மிச்சம் 6 லட்சம் பேர் வேலை செய்யலாங்க, அங்கே இருக்கிறாங்க ரெசிடென்ட்ஸ். அதெல்லாம் காணி கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம். சொல்கிறேன் நான்.
அதில் செய்வோம் நாங்கள். அதெல்லாம் இதெல்லாம் ரணில் சஜித் பிரேமதாசவுடன் செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒப்பந்தத்திலே இடம்பெறப் போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக மனோ கணேசனினுடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட 23 வருடம் பாராளுமன்றத்தில். அதே மாதிரி பழனி திகாம்பரம் 2010 இருந்து கிட்டத்தட்ட 14 வருடங்கள். அதே போன்று ராதாகிருஷ்ணன் 2010 இருந்து கிட்டத்தட்ட 14 வருடங்கள். தொண்டமான் குடும்பம் வாழ்நாள் முழுவதும் அரசியல். இந்த மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு நேற்று உருவானது இல்லை. நீங்கள் பாராளுமன்றத்தில் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைகள் தான் இருக்குது. இதே மாதிரி 2025 நடக்க போகிற எலெக்ஷன்லையும் இதே பிரச்சனைகளையா நம்ம பேசிட்டு இருக்க போகிறோம். இல்லை இப்போ இல்லையே, நேரம் முன்னுக்கு வந்திருக்கோம். நம்ம முற்போக்கு கூட்டம் முன்னுக்கு வந்திருக்கிறோம். உங்களை சொன்னேன் உங்களுக்கு, நான் ஒரே நாள் தீர்க்க முடியாத பிரச்சனை 2020 ஆரம்பிச்சாங்க. இதே கேள்வி வடகிழக்கில் தெரிவு செய்யப்படுகிற எம்பிக்களை கேள்வி கேட்டு பாருங்க. அவங்க அரசாங்கத்தோடு இருக்கல. இல்லை டக்ளஸ் தேவானந்தா இருக்கிறார். இருக்கிறது இருப்பது அவங்களோட விஷயம் தான். யார் வேணாம்னு சொல்லி பெரும்பாலான இல்லை. இப்போ டிஎன்ஏ தமிழரசு கட்சி அரசாங்கம் சேர்ந்திருந்தா சேர அவங்களோட விருப்பம் தானே. அது சேரலாமல் யார் வேணாம்னு சொல்லியே. இப்போ கிழக்கு மாநில முஸ்லீம்களை கேட்டு பாருங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்காங்க. நிறைய பிரச்சனை இருக்குதுங்க. இன்னும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, முரண்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பறி அவங்களோட முஸ்லீம் மக்களின் நிலங்கள் பறி போகின்றது. அவர்களுக்கு மீன்பிடி உரிமை தடுக்கப்படுகிறது. அவர்களது மத உரிமை தடுக்கப்படுகிறது. பல உரிமை பிரச்சனை இருக்குதுங்க. போனால் தெரியும். ஊருக்குள்ளே போய் பாருங்கள். ஊருக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் என்ன நடக்குது. மக்கள் கஷ்டத்தில் இருக்கிற துன்பத்தில் இருக்கிறாங்க. சரியா? அப்போ அதெல்லாம் அப்போ தெரிஞ்சா இல்லையா? படிப்படி தீர்க்க முடியும். இதோட நான் சொன்னேன், இதோட அடிப்படையில் சிங்கள பௌத்த ராஜ்யம் அன்ன பொய்சியெல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் கவனமாக சுழி ஓடி தான் போகணும். நம்ம அப்போ கடைசியாக ஓட்டப்பந்தத்திலே ஓட ஆரம்பித்த நாங்கள் இவ்வளவு வந்திருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கான கனவு இருக்கிறது, தூரப்பார்வை இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. லாங்குவேஜ் வெறும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் அந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லை, எப்படி ஒரு அணுக வேண்டிங்கிற பாஷை எனக்கு தெரியும், மொழிநடை தெரியும். தெரியும். பொதுவாக ஜனாதிபதி தேர்தல் வர்ற நேரத்தில் சிறுபான்மை கட்சிகள் இல்லைன்னா இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய நபர்களை பிரதிநிதித்துவப்படைய கட்சிகளின் பக்கம் கொஞ்சம் பார்வை அதிகமாக இருக்கும். இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 12 பேர் இந்த ஓட்டப்பந்தயத்தில், நீங்கள் உங்களுடைய பாஷையில் சொன்னால் ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த முறை தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இதர சிறுபான்மை கட்சிகளினுடைய வகிபாகம் ஒரு நிமிஷம் மிகப்பெரிய தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு கட்சி இல்லை. கூட்டணி உங்களுடைய இல்லை இலங்கை தமிழரசு கட்சி இருக்குது. அப்புறம் டேலோ பிளாட், அதுதான் அவங்க தான் இருக்கிறாங்க. நிறைய கூட்டமைப்பு கட்சி இல்லை. இப்போ அந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் இலக்கு வைக்கிறாங்க. இப்போ உண்மையில் இந்த சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படி பிரதிபலிக்க போகுது இந்த முறை? நாங்கள் உறுதியாக முன்னிலைப்படுத்தும் வேட்பாளர்களுக்கு சாதகமாக எங்கள் மக்கள் வாக்களிப்பார்கள். மக்கள் வாக்களிப்பதற்கான விளக்கங்களை மக்களுக்கு தருவோம். நம்பிக்கையுடன் தான் முன்னகருகிறோம். நாங்கள் ஆகஸ்ட் 15 ஐக்கிய மக்கள் கூட்டணியில் சைன் பண்ணுறீங்க. இப்போ ஆகஸ்ட் 15 இல்லை, ஆகஸ்ட் 15 நினைக்கிறேன். ஆகஸ்ட் 14 தானே இது நியமனம், வேட்புமனு நியமனம் தாக்குது. 2-3 நாளில் கொழும்பிலே எங்களது தமிழ் கூட்டணியின் டிபிஐ அரசியல் குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. என்ன தலைமையில் நடைபெற இருக்கிறது. அதிலே நாங்கள் 3 விஷயத்தை பார்க்குறோம். ஒன்று ஐக்கிய மக்கள் கூட்டணியிலே அதிகாரபூர்வமாக கூட்டணியாக ஒரு யாப்பு ஒன்று இருக்கின்றது. நகல் யாப்பு தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு மட்டுமே எல்லா கட்சிகளும் தரப்பட்டிருக்கிறது. அந்த யாப்பு ஆராய்வோம், உறுதிப்படுத்துவோம். அதில் செலவு சேர்க்க வேணும், செலவு அளிக்கணும்லாம் இருக்கலாம். ரெண்டாவது நாங்கள் சஜித் பிரேமதாசவுடன் தேர்தலுக்கு போவதற்கு முன்னாலே எங்கள் மக்கள் அபிலாஷை தொடர்பாக செய்து கொள்ளக்கூடிய எங்கள் மக்கள் தேவைப்பாடுகள், அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார கோரிக்கைகள், தேவைப்பாடுகள் தொடர்பாக செய்யக்கூடிய புரிந்துணர்வுப்படுக்கையை உறுதிப்படுத்துவோம். ஏற்கனவே நகல் இருக்குது, உறுதிப்படுத்துவோம். 3வது, இதை அடுத்து நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் இருக்கின்றது. அதை எப்படி அணுகுவது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பேசுவோம். கண்ணை மூடிக்கொண்டு கிணற்றிலே குதிக்கும் ஒரு விளையாட்டு பிள்ளைகளின் கட்சி அல்ல தமிழ் கூட்டணி. நாங்கள் விளையாட்டு பிள்ளைகளும் அல்ல. நான் விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன், ரக விளையாடுவேன், ஹாக்கி விளையாடுவேன், எல்லா விளையாடுவேன். நான் ஸ்போர்ட்ஸ் மேன். ஆனால் அரசியலில் விளையாடுவதில்லை. அரசு யாரையும் விளையாட முடியாது. நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க ஏன் வேணாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ராஜபக்சவோடு இருக்கிறான்னு சொன்னீங்க. சஜித் ஏன் வேணும்னு கேட்டா? இல்லை, சஜித் இப்போ எங்களது உடன்பாடுகளை உடன்படுகிறாரு. இப்போ ரணில் விக்ரமசிங்க என்னன்னா, எங்கள் மக்களை 200 வருடமாக லயன் தோட்டங்களை வாழ்ந்த மக்களை நாங்கள் தேசிய நடத்துக்கு கொண்டு வந்து சேருங்கன்னு சொன்னால், அது அந்த அடிப்படையில் 200 வருஷத்துக்கு கடத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பிரதானமான கோஷமாக எழுந்தது என்னன்னா, காணி உரிமைங்கிற கோஷம் தான். அரசியல் கட்சிகளாலும் சிவில் சமூகத்தாலும் ஏற்பட்ட கோரிக்கை தானே.
அதை தெரிஞ்சுக்கிட்டு கூட இன்னொரு மீண்டும் அவர் லயன் மனவீழ்ச்சியிலேயே அதே கிராமம் சொல்லி வச்சுக்க முயற்சி பண்ணாருன்னா அந்த காணி உரிமை நில உரிமை கோரிக்கையை குளிச்சோடி புதைக்க பார்க்குறார். இது பிழைத்தானே இதெல்லாம். அவர் சொல்லுவார், செய்ய மாட்டார். சண்டை போடுறதே எடுக்கணும் அவர்கிட்ட. சண்டை போடுறதுக்கு பொறுமை இல்லை எங்களுக்கு. இப்போ சஜித் பிரேமதாசை எங்களது இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டு உடன்படுகிறார். நீங்களே சொன்னீங்களே, அவரே மேடையில் பேசுகிறார் அப்படின்ட்டு செய்கிறார். ஆக நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நம்பிக்கை தானே வாழ்க்கை, செய்கிறோம். ஒருவேளை நாளை அவர் வார்த்தை தவறுவாரையானால் அதையும் தொழில்நுட்ப கூட்டம் எதிர்கொள்ளும். எத்தனை பார்த்துருக்கோம் நாங்கள் நாட்டில், எத்தனை பேரை பார்த்துருக்கோம் நாங்கள். சரியா? ஆக யாரும் நம்ப தயாரா இல்லை. நான் இன்னொரு நம்புகிறேன், அவ்வளோதான். நாங்களே நம்புகிறோம், அவ்வளோதான். ஆகவே எல்லாம் கலந்துருக்கோம். நம்பிக்கை வைக்கணும் தானே, நம்பிக்கை போகணும். நிச்சயமாக. இறுதியாக இப்படி கேட்டா, மனோ கணேசன் பாலிடிக்ஸில் இருந்து எப்போ ஓய்வு பெறுறாரு? வெகு விரைவில் ஓய்வு பெறுவேன். என்ன விரைவு என்பது பொறுத்திருந்து பாருங்கள். காரணம், இப்போ நம்ம இந்த நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இந்த கலந்துரையாடல் இது வெறும் செவியில் கலந்துரையாடல் தான் செய்கிறோம் நாங்கள். நீங்களும் கலந்துரையாடல் செய்கிறோம். ஐ என்ஜாய் யுவர் கொஷின்ஸ். இதை பார்க்கின்றவர்களுக்கு வந்து சுவாரஸ்யமாக கேட்கணும். கரெக்ட். ஐயோ முடியாதா, வேறு சொல்லி வேறு சேனலுக்கு போகக்கூடாது. விளங்குதா? அதே மாதிரி அரசியலில் பதவியில் இருக்கும் ஒருவர் இன்னும் கொஞ்ச நாள் எம்பியாக இருக்க மாட்டாரா, இன்னும் கொஞ்சம் அமைச்சராக இருக்க மாட்டாரா மனோ கணேசன்? அப்படி மக்கள் நினைக்கிறமே வந்து குட் பைன்னு சொல்லிட்டு போயிடணும். அப்படி தான் நான் போவேன். நிச்சயமாக. தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி சஃபார். நன்றி உங்களது ஊடகத்துக்கும் உங்களது கேள்விகளுக்கும். இது நான் சொன்னது போல் வெறுமனே ஒரு பேட்டியாக செவியாக நான் பார்க்கவில்லை, ஒரு முற்போக்கான கலந்துரையாடலாக பார்க்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நிச்சயமாக. எனவே சந்திக்கலாம் நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில்.